கர்த்தர் கூட சில தடவை நம்ம மேல அளவற்ற அன்பை வச்சிருக்கிறாரு. எண்ணி முடியாத அவருடைய அன்பை விவரிக்க முடியாத அன்பை நம்ம மேல கொடுத்துட்டாரு. ஆனா மனுஷன் நிறைய வேளையில அந்த அன்பினுடைய ஆழத்தையும் நீளத்தையும் உயரத்தையும் அகலத்தையும் அவன் உணர்றதே கிடையாது. அவனுக்கு உலகம் ரொம்ப பெருசா இருக்கு, அவனுக்கு சுற்றி இருக்கிற சூழ்நிலைகள் ரொம்ப பெருசா இருக்கு, எல்லாமே ரொம்ப முக்கியமானதா தெரியுது. அதனால ஆண்டவர் நிறைய வேளையில நம்மளை அன்பு கூர்ந்து விட்டுறது இல்லை, இந்த அன்பை நம்ம உணரணும்னு அப்படி இழுக்கிறார். தேவன் அளவிட முடியாத அவருடைய அன்பை நமக்கு வெளிப்படுத்தும் போது உலகம் கூட என்ன பண்ணுதுன்னா ஒரு அன்பை நமக்கு காண்பிக்கிறது. நாம நிறைய வேளை நினைக்கிறோம் அன்பு கூர்ந்தது அப்படின்னா முதலாவது நம்முடைய தாய் தான் நம்ம மேல அன்பு வைத்தாங்கன்னு நினைக்கிறோம், அல்லது நம்முடைய தகப்பன் தான் நம்ம மேல அன்பு வைத்தாங்கன்னு நினைக்கிறோம். சில பேர் நினைக்கிறாங்க ஒரு ஃப்ரெண்டு தான் நம்மளை ஃபர்ஸ்ட் நம்மளை நேசிச்சாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் நல்லா யோசித்து பாருங்களேன், உண்மையா நம்மளை நேசிச்சதுல முதல் நேசம் யார் கொடுத்தது? நம்முடைய தேவன் யார் தெரியுமா? நாம் பாவிகளாய் இருக்கும் போதே நம்மை அன்பு கூர்ந்தவர் நம்முடைய தேவன். இந்த உலகத்துல யாருடைய கண்ணும் நம்ம மேல படுறதுக்கு முன்னால, நம்முடைய நிலைமையை புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால தேவன் நம்மை அன்பு கூர்ந்தார். நமக்கு உருவமே இல்லைங்க, நம்ம எப்படி இருப்போம்னு கூட உலகம் பார்க்கல. நம்ம நெட்டையா இருப்போமா, குட்டையா இருப்போமா, சிவப்பா இருப்போமா, கருப்பா இருப்போமா, நம்ம அழகா இருப்போமா, அந்தஸ்து இல்லாமல் இருப்போமா, பணக்காரனா இருப்போமா, ஏழையா இருப்போமான்னு உலகம் பார்க்கறதுக்கு முன்னாலேயே தேவன் நம்மேல் அன்பு வைத்தா. அவருடைய கண்கள் நம்மை கண்டது, நம்முடைய கருவில நம்மளை பார்த்தாராம். உருவமே இல்லாத போது கூட நம்ம மேல அன்பு வைத்த முதல் அன்பு யாருடைய அன்புனா இயேசுவனுடைய அன்பு.